பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் யார், உங்கள் மதிப்பு என்ன? ஆதார வசனம் என்னாகும் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். கர்த்தரின் சேனை வீரர்களே, மேற்கண்ட பகுதியின் வரலாற்று சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் மோசே ஆரோனுடைய வழியாக தலைமையிலாக வனாந்திரத்தின் வழியாக கானான தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இது இவர்களாக புறப்பட்டுவில்லை, கர்த்தர் புறப்பட வைத்தார். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வழி நடத்துகிறார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இவர் காதேஸ் வனாந்திரம் என்ற இடத்தில் வந்தவுடனே மோசே கோத்திரத்துக்கு ஒரு ஆளாக ரெப்ரசன்டேட்டிவாக 12 கோத்திரத்துக்கு 12 பேரை செலக்ட் பண்ணி, நீங்கள் போய் அடையும் தேசத்தை, நாம் போய் சேரக்கூடிய தேசம் எப்படிப்பட்டது, அது வளப்பமா இலப்பமா, அங்கே குடியிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அங்கே என்ன விளைகிறது எல்லாம் பார்த்துவிட்டு சில கனிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி வேவு பார்க்க அனுப்பினார். இந்த 12 பேரும் போனார்கள். போனது என்னவோ 12 பேர்கள், 12 பேரும் ஒரே காட்சியைத்தான் பார்க்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஏனோக்கு உயர்ந்தவர் யார் போல தாவீதை அடித்து கொன்றானே கோலியாத்து போல், அப்படி உயர்ந்த மனிதருக்கு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறதை பார்க்கிறார்கள். அங்கே அருமையான தேசம், அவர்கள் சொன்ன மாதிரி பாலுந்தேன் ஓடுகிற தேசம்தான். அதில் இருக்கிற கனிகளெல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் 10 பேர் எப்படி சொன்னார்கள்? அதை எதிரியை, அங்கிருப்பவர்களை பெருசுபடுத்தி பேசினார்கள். கர்த்தர் அல்லவா அழைத்து கொண்டு வந்தார், அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அல்லவா சொன்னார், நான் உங்களுக்கு முன்பாக சென்றேன்னு சொல்லி அப்படித்தானே வந்தார், நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது அதை விட்டு அங்கு இருக்கக்கூடிய காட்சியை பெரிதுபடுத்தி, உண்மைதான், அவர்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் அதை பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள். தங்களை மட்டுப்படுத்தி கொண்டார்கள். அவங்க அவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க, நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவங்க பார்வைக்கு அப்படித்தான் இருந்தோம் என்று 10 பேர். பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம்தான், ஆனால் இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, உயர்ந்த மதில்கள் இருக்கிறது, நம்மெல்லாம் அங்கே போகவே முடியாது என்று துர்ச்செய்தியை சொன்னார்கள் 10 பேர். எப்பொழுதோ மெஜாரிட்டி அதிகமாக சொன்னால் அதுதான் நல்லது, அதுதான் சரியானது என்று போகக்கூடிய காலங்களும் உண்டு. 2 பேர், காலேப், யோசுவா, இவங்க 2 பேர் என்ன சொன்னார்கள்? பார்த்ததெல்லாம் உண்மைதான், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நாம் எளிதாக சுதந்திரத்து கொள்ளலாம், உடனே சுதந்திரத்து கொள்ளலாம், நாம் அதை சுதந்திரம் கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே, அதற்குத்தானே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார், நாம் சுதந்திரிப்போம் என்று நற்செய்தியை சொன்னார்கள். இருந்தால் நற்செய்தி எடுபடவில்லை. அந்த துர்ச்செய்தியை கேட்டு மக்கள் அழுகிறார். ஐயோ, இது இவர்களை பொழப்பாக போய்விட்டது. வனாந்தரத்தில் வர 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 இப்படி தான் புலம்புவார்கள். இப்படி சொன்னவர்கள் யாரும் சாதாரணமானவர்களா? அல்லவே. பஸ்கா ஆட்டுக்கூட்டின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் அல்லவா? எதிரியின் பிடியிலிருந்து ஒரே இரவில் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் அல்லவா? எகிப்தின் சேனை இவர்களை துரத்தி கொண்டு வந்தும் இவர்களை மேற்கொள்ள முடியாமல் கடலில் அமிழ்ந்து மாண்டதை கண்ணார கண்டவர்கள் அல்லவா? செங்கடல் மத்தியிலே பாதை அமைத்து கொடுத்து அழகாக வெளியே கொண்டு வந்தவர்கள் அல்லவா? வெளியே வந்தவர்கள் அல்லவா? எகிப்திலே 10 வாதைகள் எகிப்தியருக்கு நடந்தது, கண்ணார கண்டவர்கள். இதில் ஒன்று கூட தங்களுக்கு நேரிடாதை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் அல்லவா? வனாந்திரத்திலே தேவ தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை புசித்தவர்கள் அல்லவா? தேவன் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வழிநடத்தி வருகிறது அனுபவித்து வந்தவர்கள். யாத்ராங்க 12ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம், கவனித்து கேளுங்கள், கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்படி என்றால் இவர்கள் யார்? கர்த்தரின் சேனை அங்கத்தினர்கள். சேனைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரின் பெயர் சேனையில் அதிபதி. ஒரு அதிபதி கர்த்தரே, தெய்வத்தினுடைய சேனையினுடைய மக்கள் இவர்கள். அப்படி என்றால் கர்த்தரின் சேனை அற்பமாயிருக்குமா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவர் யார் என்று கேட்குறா உபாகம் 33:29. யாரும் இல்லை, நமக்கு ஒப்பிட்டுப்படி யாரும் சொல்ல முடியாது. நம்ம பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மோடு ஒப்பிட யாரும் முடியாது. நம்மோடு எவரையும் ஒப்பிட முடியாது. நாம் தேவ மகிமை, பெலன், ஞானம், கிருபை, தயவு, இரக்கம் பெற்றவர்கள். இதை புரிந்து கொண்டுதான் தாவீது சொல்கிறார், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னார். சங்கீதம் 18:29. இப்படி செய்வதற்கு நமக்கு பலன் ஒன்றுமில்லை.
கர்த்தருடைய பலன் ஞானம் நம்மேல் விளங்கும் போது ஆச்சரியமான காரியங்கள் நாம் பேசுவோம், செய்வோம். நமக்கே சில சமயங்கள் புரியாது. அட நாமளாம் இப்படி அருமையாக பேசினோம், நம்ம பேச்சியா இவ்வளவு நேரம் கேட்கிறார்கள், நாம் இந்த இக்கட்டான காரியத்தை எவ்வளோ அழகாக செய்து முடித்தோம் என்று ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பலன் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஞானம் நம்மளில் விளங்குகிறது, நம் மூலமாக விளங்குகிறது. அப்படி நம்மை பலப்படுத்தி நம்மையே செய்ய வைத்து உலகத்திற்கு கர்த்தர் சொல்வது என்னவென்றால், பாருங்கள் என் மகனை, என் மகளை, நீங்கள் போடு கணக்கிற்குள் மதிப்பீட்டிற்குள் என் பிள்ளை இல்லை, அதை கடந்தவன் என்று சொல்லாமல் சொல்ல வைக்கிறார். அவர் சொல்லாமல் சொல்ல வைக்கிறார். நாம் தான் நம்மையே கீழே இழுத்து கொள்கிறோம். உபாகம் 11ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள், எத்தகைய மகிமையை கண்டவர்கள் என்பதை நாம் காணலாம். உபாகம் 11:7 இப்படி வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவா கண்டது. யாரோ சொல்லி இவர்கள் கேள்விப்படவில்லை, கர்த்தர் செய்த மகத்துவமான இவர்களே பார்த்தவர்கள், இவர்களே கண்டவர்கள். அவர்தானே இவர்களுக்குள் இருக்கிறார், இவர்களை நடத்தி வருகிறார். பின் எப்படி இப்படி துர்ச்செய்தியை அனுப்ப முடியுது, பேச முடியுது? மோசமான வாயிலாக சொல்ல வைத்தார். மன்னிக்க வேண்டும், மோசேயின் வாயிலாக சொல்ல வைத்தார். இவர்களின் வலிமையை, வெற்றியை கேள்விப்பட்ட எரிகோ பட்டணத்து மக்கள், இன்னும் எரிகோவுக்கு இவர்கள் போகவில்லை, ஆனால் இந்த செய்தியெல்லாம் எரிகோ பட்டண மக்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று வேவு பார்க்க யோசுவா 2 ஆட்களை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் போய் அங்கே ஒரு ராகாப் என்ற இடத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். இது யோசுவா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில் காணலாம். அந்த ராகாப் சொல்லுகிறார், இந்த வேவுகாரரை பார்த்து, உங்களை குறித்து, அதாவது இஸ்ரவேல் மக்களை குறித்து, தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள், ஏனென்றால் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்றும் அறிவேன். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் எமோரியின் 2 பெரிய ராஜாக்களுக்கு நீங்கள் செய்ததையும் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு, அதாவது எரிகோ பட்டணத்து மக்களுக்கு தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்கிறார். இப்படி சாட்சி பெற்றவர்கள். இன்னொருவர் சொல்கிறார்கள், கேள்விப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் பார்த்தவர்கள், கர்த்தருடைய மகிமையை கண்ணார பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். எப்படி அப்படி ஒரு திருச்செய்தியை பரப்ப முடிந்தது? பல சமயங்களில் கர்த்தரை பார்த்து வந்து பலன் பெற்று விசுவாச நடை நடந்து வந்த வெற்றி பெற்ற மக்கள் இப்போது எதிரியின் பலத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய கண்கள் நம்ம கர்த்தரை நமக்கு செய்ததை விட்டுவிட்டு எதிரியினுடைய பலம், அவனுடைய பலம் நமக்கு பெரிதாக தெரிகிறது. எதிரிகள் இவர்கள் கண்களுக்கு முன்பாக மகா பெரியவனாக தெரிகிறான். பிரச்சனைகள் பெரிதாக தெரிகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சின்ன தாவீதை கொண்டு அவ்வளோ பெரிய அரக்கனை கோலியாத்தை ஆண்டவர் முறியடிப்பார். ஆனால் இஸ்ரவேல் படைகளெல்லாம் வேடிக்கை பார்த்து, ஏன் அவர்களால் முடியவில்லை? இந்த சின்ன பையனால் முடிந்தது. 40 நாட்கள், 1 நாள் 2 நாள் இல்லை, காலையிலும் மாலையிலும் வந்து அவன் சவால் விடுவான். ஒருத்தர் வெளியே வரமாட்டான். எல்லா லெஃப்ட் ரைட் போட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உள்ளே போயிடுவாங்க, கூடாரத்துக்குள்ளே போயிடுவாங்க பயந்து கொண்டு. இந்த தாவீது எப்போ நாள் முடிந்தது? நீங்கள் 1 சாமுவேல் 17:47 சொல்லுகிறது, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல கர்த்தர் என்பதை இந்த ஜனங்கள் இன்று காணப்பட்டு, யுத்தம் கர்த்தருடையது, உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். அவன் தனியாக வரவில்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், நான் ஜெயிப்பேன். அதாங்க இன்றைக்கு அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். இதை நாம் விட்டு விடுவதனால் தான் சோர்ந்து போகிறோம். பிரச்சனை தலைக்கு மேல் ஏறி விடுகிறது. எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை பெரிதுபடுத்த கூட வேண்டாங்க, அதையே திரும்ப திரும்ப பேசும்போது பிரச்சனை எதிர் சக்தி வலுப்பெறுகிறது. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு காரியத்தை நெகட்டிவான வந்துவிட்டது உண்மைதான், அது எப்படி தீர்க்க வேண்டும் என்பது தீர்வைத்தான் நம்ம யோசிக்க வேண்டும். அதையே பற்றி தியானிக்கும் போது அது மகா பெரிதாக விடுகிறது. நம்முடைய ஆத்துமாவை சோர்வடைய செய்கிறது. நமக்குள் இருப்பவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், மகா பெரியவர் என்பதை மறக்க வைக்கிறது. அந்த வல்லமையை மறக்க வைக்கிறது. அதுதான் பிசாசனுடைய வேலையே. உனக்கெல்லாம் ஒருத்தரும் இல்லை, நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்புகிறோம் ஏவாளை போல. கண்ணுக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனைகளே பூதாகரமாக நமக்கு தோன்றுகிறது. நாம் யார்? நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இந்நாள் வரை எப்படி நம்மளை நடத்தி வந்தார், எப்படி போஷித்தார் என்பதையும் மறந்து விடுகிறோம். மறக்கடிக்கப்படு விடுகிறது. அதையே பிரச்சனை, அதையே தான் நமக்கு, அதையே தான் பேசுகிறோம். உட்கார்ந்தா, எந்திரிச்சா, நடந்தா, எல்லாம் அந்த பிரச்சனையை பற்றி தான். நாமவே ஊதி 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 பெருசுபடுத்தி விட்டோம்.
ஊதி பெருசு வெள்ளிலிங்க, அதுவே பெருசு தான், இருக்கட்டுமே, அதை காட்டிலும் பெரியவர் அல்லவா கர்த்தர். செங்கலுக்குள் பாதையை மூடி வைத்து இருந்தவர் அல்லவா. நம்மை பற்றி நாம் உணர்வதை காட்டு மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்வதை உண்மையாக எடுத்துக்கொள்கிறோம். நம்மை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்வதற்கு என்ன அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது? ஒரு இன்டர்வியூக்கு போகிற ஐயா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, ஏற்கனவே இவ்வளோ படித்தவங்க வந்திருக்காங்க, இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சொல்லி 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 நம்மளை சோர்வடைய வைத்தரும். அதையெல்லாம் நம்பக்கூடாது. இருக்கட்டும், அது உண்மையாகவே இருக்கட்டும். நீங்கள் கர்த்தரோடு போகுங்கள், ஆவியானவர் உங்களோடு வருகிறார். கிடைக்கட்டும், கிடைக்காமல் போகட்டும், அற்புதமாக கிடைக்கும். இது கிடைக்கவில்லை என்றால் இதை விட மேலானது கிடைக்கும். எக்ஸாமில் 2-3 பேப்பர் போய்விட்டது என்றால் வாழ்க்கையே தோல்வி அடைந்த மாதிரி, இனி எதுக்குமே லாயக்கில்லை என்பது போல ஒரு ஜாக்கிரதை இருந்திருக்க வேண்டும். பரவாயில்லை, போய்விட்டது, மறுபடியும் எழுதலாம், மறுபடியும் மேலே வரலாம். காலேஜில் இடம் இல்லை, அட்மிஷன் க்ளோஸ் என்று சொன்னோடனே அப்படியே நம்பி உண்மைதான், க்ளோஸ் தான், உண்மைதான், ஆகிலும் கர்த்தர் எனக்கு ஒரு வழியை வைத்திருப்பார், என் பிள்ளைக்கு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அப்பா எல்லா காலேஜ் இடமும் மூட விடவில்லை, எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறேன், ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், கொடுப்பேர் என்று இருக்கணும். இந்த பெண் இந்த இடத்துலலாம் பெண் எடுக்க முடியாது, அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், இங்கெல்லாம் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க முடியாது. இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தகுதியை வைத்து, உலக தகுதியை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள். பேசாது உலகம். நம்ம தகுதி நம்மளது அல்லங்க, நம்ம தகுதி நமக்குள் இருப்பவர், நம்ம தகுதி நம்மை அழைத்தவர், நம்ம தகுதி வானத்தையும் பூமியையும் படைத்தவர் மகிமையில் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை மேலே இருந்து, நாம் நம்புகிறது மேலே இருந்து வரும். ஒத்தாசை நமக்கு மேலே இருந்து வரும். எந்த மினிஸ்டர் ஒத்தாசை பண்ண வேண்டாம், யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். சோர்வடையக்கூடாது. சோர்வடைவதற்காகத்தான் பிசாசு இவ்வளையும் செய்கிறான். இனி நம்மால் முடியாது என்று முடிவை நீங்களாக எழுதி கொள்ளக்கூடாது. ஆரம்பித்து வைத்தவர் தான் முடிவை எழுதுவார். அவர் முடிவை கையில் அவர் வைத்திருக்கிறார். இப்படி நம்மை நாமே கீழே இழுத்து கொள்வது, உலகம் சொல்வதை நம்பிக்கொள்வது, இனி எனக்கு கிடைக்காது, இனி என் பிள்ளைக்கு செய்யாது, இது அப்படி ஆகாது என்று நாமளே சொல்லிக்கொள்வதால் துர்ச்செய்தி. உண்மை நிலவரம் அப்படியாகவே இருந்தாலும் நமக்குள் இருப்பவர், நம் வாழ்வின் அச்சாணியாக இருப்பவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். காரியங்களை மாறுதலியாக முடித்து கொடுத்தவர் சாட்சி இருக்கிறதே. பிசாசு உங்களுக்கு திட்டம் போட முடியாது, கர்த்தர் தான் திட்டம் போட முடியும். பிசாசு போட்ட திட்டத்தை தகர்ப்பார், உடைப்பார். தான் நினைத்ததை தான் செய்வார். என் ஞானம் பெலன் ஒன்றுமில்லை, அவரே எனக்காக செய்து முடிப்பார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஆகாது என்று ஒதுக்கின கல்லை, நம்மைத்தான், உங்களைத்தான் மூளைக்கு தலைக்கல்லாக வைப்பார். இந்த அற்பமாக ஆரம்பித்த பிஸ்னஸை கொண்டே, இந்த வேலையை கொண்டே, இந்த ப்ராஜெக்டை கொண்டே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் உங்களை எடுக்க வைப்பார், மேன்மையடை செய்வார். உங்களை கை கொண்டே உங்களை முன்னேற்றுவார். யாரும் இடது வலது பக்கம் இன்னார் உயர்த்தினார்கள், இன்னார் உதவி செய்தார்கள் என்று சொல்ல விடமாட்டார். அதற்காகத்தான் உங்களை இந்த நெருக்கமான பாதையில் நடத்துகிறார். ஆச்சரியமான கிரியைகளை உங்கள் மூலம் செய்து வைப்பார், உங்களுக்குள்ளே முதலே செய்வார். எப்படி இவர்களால் சாதிக்க முடிந்தது? இத்தனை கடன் இருந்தது, இத்தனை பிரச்சனை இருந்ததுங்க என்று ஆச்சரியமாய் ஒரு நாள் பேசுவார்கள். உங்களை பார்ப்பவர் சொல்வார்கள், அவர்களே சொல்வார்கள், இது கர்த்தராலே ஆயிற்று, இது தெய்வத்தாலே ஆயிற்று, அவர்கள் கும்பிடுற சாமி அப்படிதான் சொல்வார்கள். ஒரு நாள் சொல்லுவார்கள், சீக்கிரம் இருக்கிறது, நீ எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் மீட்டுக்கொள்வீர்கள், உங்களை கொண்டே மீட்க வைப்பார். நீங்கள் சொல்ல வேண்டும், என் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்கள் போல குணபதிகளாக இருப்பார்கள், உயர வளருவார்கள், மேன்மை அடைவார்கள் என்று நீங்கள் வாய்விட்டு சொல்ல வேண்டும். அப்படி நிலவரம் இல்லைங்களே, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நற்செய்தியை சொல்லுங்கள், நல்ல எண்ணத்தை காட்டுங்கள், நல்லதையே பேசுங்கள். இது என்ன கஷ்டம்? காசா பணமா? மனதில் நினைப்பது மட்டுமல்லங்க, தினமும் அறிக்கை செய்து கொண்டு எனக்கு கர்த்தர் செய்து முடிப்பார், திட்டமிட்டு வைத்திருக்கும் அத்தனை நிலையை நான் அடைவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் நடக்கும். உங்கள் வாயில் தான் இருக்கிறது, உங்கள் எண்ணத்தில் தான் உங்கள் வாழ்வு இருக்கிறது. அதெல்லாம் உங்கள் எண்ணத்தில் வைத்து விட்டார், உங்கள் வாயில் வைத்து விட்டார். நீங்கள் எப்படி எடுக்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள். தலைகவிழ்ந்து நடக்கக்கூடாது. நிதானமாக, பொறுமையாக, தீர்க்கமாக தலை நிமிர்ந்து நடங்கள். உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் வேலையை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். நீங்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நீங்கள் தான் கர்த்தருடைய சேனை, நீங்கள் தான் நற்செய்தியாளர்கள். உங்கள் வாழ்வை குறித்தே நல்ல செய்தியை சொல்லுங்கள், உங்களை குறித்தே நல்ல செய்தி எண்ணுங்கள் முதலாவது. அப்படி இல்லைங்களே, ஆமாம் அப்படி இல்லை, ஆனால் அதிலிருந்து மாற்றுவார். உங்கள் அறிக்கையின்படியே நடக்கும். அதற்கு மேலாக உங்களுக்கு
உயர்த்தி உலகத்திற்கு உங்களை காட்டுவார். யோசுவா 3:7. ஜெபிக்கலாம். உலகம் என்ன பார்க்கிறது, என்ன சொல்கிறது என்பது அல்ல, நானே என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதும் அல்ல, என்னை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், மாற்றப் போகிறார், அதையே தான் சிந்திப்பேன், அதையே அடைவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என்னவாக மாறுவாய் ஆகப் போகிறேன் என்று கர்த்தர் என்னிடம் சொன்னாரோ அதையே தான் தியானிப்பேன். அதுதான் நான். ஆமேன். அல்லேலூயா.